இங்க இந்த லேடி தன்னோட பையனை நல்லா படிக்க வைக்கணும்னு ஒரு வேலை கூட சரியா சாப்பிடாம அதுலயும் காசை மிச்சம் பிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பையனை படிக்க வைக்கிறாங்க. அவனும் நல்லா படிக்கிற பையன் தான், கிளாஸ் டாப்பர் கூட. இப்படி இருக்க இவனுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அது அந்த பொண்ணுக்குமே தெரிஞ்சு ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இவனோட அம்மாக்கு ஸ்டொமக் கேன்சர், ஆபரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணலனா 4-5 மாசத்துல இறந்து போயிடுவீங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இவங்களும் என்ன பண்றது தெரியாம ஆபரேஷன் பண்ண ஒருத்தட்ட ₹1,00,000 பணம் வாங்கி பீரோல வைக்கிறாங்க. இவனும் அந்த பொண்ணுட்ட போயிட்டு வா சைக்கிள்ல போலான்னு கூப்பிடுவான். ஆனா அந்த பொண்ணு உன்ட்ட பைக் இல்ல, பைக் வாங்கி கூப்பிடு அப்புறம் உன்னோட வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இவன் அடுத்து வீட்டுக்கு போய் அவன் அம்மா ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணத்தை திருடி அதுல ஒரு பைக்கை வாங்கி அந்த பொண்ணை பார்க்க போவான். பார்த்தா அவ கார்ல வந்து ஒரு பையன் கிட்ட அவன் கொடுக்குற கிஃப்ட்டை வாங்கிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து மனசு கேட்காம அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு யாரையாச்சும் லவ் பண்றாளான்னு கேக்குறான். அவங்களும் ஆமான்னு சொல்லுவோம். இவனுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. சோ இதனால பூச்சி மருந்து குடிச்சு சூசைட் பண்ண பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவ அம்மாவும் நான் ஒருவேளை சாப்பாடு கூட சரியா சாப்பிட்டது இல்லடா, அதுல கூட காசு மிச்சம் முடிச்சுதா நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், ஏன்டா அந்த மாதிரி பண்ற, அம்மா மேல பாசம் இல்லையா சொல்லிட்டு அலறாங்க. அவனுமே இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை அம்மாக்காக தான் வாழணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் அந்த காசு ஆட்டை போட்டனால அவ அம்மா ஆபரேஷன் பண்ண முடியாம அநியாயமா இறந்தே போயிடுறாங்க.